வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். யூபிஏ சென்ற காங்கிரஸ் அரசாங்கத்தின் பாதையில்தான் செல்கிறதா இன்றைய பாஜக அரசாங்கம்? இந்த கேள்வி ஏன் எழுந்திருக்கிறது என்றால், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது, எங்களுடைய திட்டங்களைத்தான் பாஜக செயல்படுத்துகிறது, அவர்களுக்கு என்று தனித்தன்மையோ தனி எண்ணங்களோ தனி திட்டங்களோ இல்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா? இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் இதைத்தான் அலசருக்கின்றோம். முதலில் இது சார்ந்த பின்னணி தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர கேட்போம். காங்கிரஸ் அரசின் திட்டங்களை காப்பியடித்திருப்பதன் மூலமாக பாஜக காங்கிரஸ் அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் புகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாஜகவிற்கு கொள்கையும் கிடையாது, திட்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கொள்கை கிடையாது அப்படின்னா, பாஜக எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கும் பொழுது எதையெல்லாம் எதிர்த்து வந்தாங்களோ அதெல்லாம் இப்போ தொடர்ந்து வராங்க, அமல்படுத்தி வராங்க அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி சொல்லியிருக்காங்க. இதற்கு சில உதாரணங்களையும் கொடுத்திருக்காங்க. பங்களாதேஷ் எல்லை விவகாரம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அதாவது பொருட்கள் மற்றும் சேவை வரி, சர்க்கரை மானியம், ரயில்வே டிக்கெட் உயர்வையும் எதிர்த்து வந்தாங்க. அது மட்டுமில்லை, ஆட்சிக்கு வந்த உடனேயே ரயில்வே டிக்கெட் விலையை உயர்த்திருக்கிறார்கள். டீசல் விலையும் எதிர்த்து வந்தார்கள், விலை உயர்வை எதிர்த்து வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே டீசல் விலை உயர்வையும் ஏற்றிருக்கிறார்கள். காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீடு, ஆதர் திட்டம், அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பட்ஜெட்டையே காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி சொல்கிறாங்க. மக்களுக்கு சேவை செய்வதை விட பாஜகவை எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோடி தலைமையிலான பாஜக செயல்படுவதாக சோனியா காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பாஜக அரசின் இயலாமைக்கு எத்தனை நாட்கள் தான் காங்கிரஸ் திட்டத்தின் கொள்கைகளை குறை கூறி வரப்போகிறது பாஜக என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி சொல்லியிருப்பதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. விவாதம் கிளம்பியுள்ளது. யார் பாதையை யார் கடைபிடிக்கிறார்கள் விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் பாஜகவை சேர்ந்த அதனது மாநில செயலாளர் திரு KT ராகவன், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பத்திரிகையாளர் திரு கார்த்திகேய செல்வன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கோபண்ணா அவர்களும் இணையிருக்கிறார். இந்த நிலையில் திரு KT ராகவன் கிட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, வாக்காளர்களை எந்த அடிப்படையில் சந்தித்தீர்களோ, எவற்றையெல்லாம் எதிர்த்தீர்களோ, கொள்கை ரீதியாக எவற்றையெல்லாம் கண்டித்தீர்களோ, மாற்ற வேண்டும் என்று சொன்னீர்களோ, அதையெல்லாம் நீங்கள் அப்படியே வரி மாறாமல் செயல்படுத்துறீங்க அப்படிங்கிறது உங்கள் மீதான குற்றச்சாட்டு. என்னுடைய கேள்வி, நீங்கள் எதிர்த்த விஷயங்களில் புதிய கொள்கைகள், நீங்க எதிர்த்த கொள்கைகளுக்கு மாற்றா அதை கைவிட்டு என்ன புதிய கொள்கைகளை கொண்டு வந்திருக்கீங்க? உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதே கொள்கைகளை நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு. நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் திரு KT ராகவன், கொலைகாரன் கையில் இருக்கக்கூடிய கத்திக்கும் மருத்துவர் கையில் இருக்கக்கூடிய கத்திக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லாம பதிலளிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் ப்ரீ கண்டிஷனா அந்த நிகழ்ச்சியில் வச்சிடறேன். அதாவதுங்க, எங்களுடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோமோ அதையெல்லாம் நிறைவேற்ற தொடங்கி இருக்கிறோம். பட்ஜெட் உரையே அதற்கு சான்று. நாங்கள் சொன்னோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம்னு சொன்னோம். அது பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறோம். உதாரணத்துக்கு புல்லட் ட்ரெயின், அதாவது டைமண்ட் இது புல்லட் ட்ரெயின். அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் கங்கா அதை கிளீனிங், சுத்தப்படுத்துறது, நதிகள் இணைப்பது, அதே போல் ஸ்மார்ட் சிட்டிஸ், இதெல்லாம் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். இது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கான அடித்தளங்களாக இருக்கும் என்று சொல்லித்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். வெறும தேர்தல் அறிக்கையில் மாத்திரம் சொல்லலை, சொன்னதை எங்களுடைய பட்ஜெட்லையும் சொல்லியிருக்கோம். அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்த கருப்பு பணத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று சொன்னோம். வந்த உடனே அஃப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டும் டைரக்ஷன் கொடுத்தாங்க. ஜஸ்டிஸ் ஷா உடனே நியமிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் முல்லை பெரியார் விஷயத்தில் தமிழ்நாட்டில் சொல்லணும்னா, முல்லை பெரியார் விஷயத்தில் கேரளாவுக்கும் தமிழகத்துக்கும் பல்லாண்டு காலமாக இருந்த பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் நியமிக்க சொல்லிச்சு. அது கமிட்டி போட்டாச்சு. சுப்ரீம் கோர்ட் சொன்னது. ஆனால் இதே காங்கிரஸ் கட்சியாக இருந்தால் கேரளாவையும் தூண்டி விட்டுருப்பாங்க, தமிழ்நாட்டிலையும் தூண்டி விட்டு காவேரி பிரச்சனை மாதிரி நின்றுட்டு இருக்கிறோம். இங்க உடனடியாக நியமிக்கப்பட்டது என்பது மாத்திரமல்ல, கேரளாவோட பெட்டிஷன் டிஸ்மிஸ்டு. இதெல்லாம் வந்து என்ன சொன்னோமோ செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க செயல்பாடுகள், புதுசா இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் பட்டியலிடுறீங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனா கேள்வி, நீங்க எதிர்த்த கொள்கைகளை கைவிட்டிருக்கீங்களா? அரசாங்கமா வந்த பிறகு நீங்க எதையெல்லாம் இது ஆபத்தானது, கைவிடப்பட வேண்டியதுன்னு சொன்னீங்களோ, அதெல்லாம் சொன்ன விஷயங்கள்ல எவற்றை கைவிட்டு மாறாக நீங்க அன்று சொன்ன, எதிர்கட்சியா இருந்தபோது சொன்ன எந்த கொள்கையை கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் எதை எதிர்த்தோமோ இப்பவும் தான் எதிர்த்துட்டு இருக்கிறோம்.
நீங்க சொல்லுங்க எதெல்லாம் இப்போ நாங்க அதே மாதிரி காங்கிரஸோட கொள்கையில் அப்படியே ஏற்றுக்கொண்ட கொள்கை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நான் விரிவா பேசுறேன், அடுத்த ரவுண்ட் உங்களுடைய விஷயத்துக்கு வரேன். திரு கார்த்திகை செல்வன் அவர்கள்ட்ட வரேன். ஒரு அரசாங்கம் புதுசா வந்த பிறகு அப்படியே ஒரு 60 நாட்கள்ல போன கவர்மெண்ட்ல செஞ்ச விஷயங்கள் அப்படியே ஒரு யூ டர்ன் எடுத்து அப்படியே ஸ்கிராப் பண்ணி செய்யறது அப்படிங்கிறது ஒரு சரியான செயல்பாடா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படியே நம்ம வந்து செய்யவும் முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. அதுக்கான ஒரு ப்ரீத்திங் அவர்னு ஒன்று கொடுக்கணும். அவங்களே ஒரு 100 days ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்தாங்க. வந்த உடனே மோடி அரசாங்கம் பதவியேற்ற பிறகு அவருடைய அமைச்சர்களுக்கு கொடுத்தது ஒரு 100 நாள் வேலை திட்டம், செயல் திட்டம்னு கொடுத்துருக்காரு. அதில் அவங்க எவ்வளோ தூரம் போய் ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ராகவன் சார் ஒரு விஷயத்தை அவருக்கு எளிதான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாரு. முல்லை பெரியாறில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க, அது சுப்ரீம் கோர்ட்டோட டிரெக்ஷனில் ரைட்டு. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லியிருக்காங்க. அங்கே ஏன் நீங்கள் வந்து அதுக்கான ஸ்பீடப் பண்ணலை? ஏன்னா அங்கே கர்நாடகாவில் பிஜேபி இஸ் வெரி ஸ்ட்ராங். கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அங்கே ஸ்டேக் கிடையாது. அது ஒரு வசதியான ஒரு விஷயமாக எடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஃபாரின் பாலிசிஸில் தொடர்ச்சியாக வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அதில் ஒரு மாறான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். யூபிஏலேருந்து நீங்கள் இப்போ வந்து இஸ்ரேல் மீதான விஷயங்கள் எல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பாலஸ்தீனை சப்போர்ட் பண்ணி மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து ஒரு ஓட் பண்ணியிருப்பாங்களான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம். ஆனால் இந்த முறை அது நடந்திருக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்களில் மாற்றங்கள் இருக்குது. ஆனால் எக்கனாமிக் பாலிசிஸில் பெரிய மாற்றங்கள் அவங்க வந்து கொண்டு வந்த மாதிரி பாலஸ்தீன் விவகாரத்தில் யூபிஏக்கு வேற நிலைப்பாடு, இந்த அரசாங்கத்துக்கு வேற நிலைப்பாடுன்னு இருக்கா? இந்த அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்களிக்கும் அப்படின்னு ஹேஷியம் சொன்னவங்க எல்லாம் உண்டு. மாறா சென்ற யூபிஏ அரசாங்கம் எப்படி பாலஸ்தீன் சார்பா பேசி வந்ததோ அதே பிஜேபி மாதிரி அது ஒரு ரைட் விங்காக அறியப்பட்ட ஒரு கட்சி, அதாவது அதனுடைய பின்னணியில் இருக்கிறதாக அறியப்பட்ட ஒரு கட்சி. நீங்க பாலஸ்தீன் இஷ்யூல பாலஸ்தீனை சப்போர்ட் பண்ணி ஓட் பண்றது இருக்குல்ல. நீங்க இலங்கை பிரச்சனையில என்ன பண்ணாங்க? அவங்க ஓட்டெடுப்புல இருந்து கலந்துக்காம தான் விலகி இருந்தாங்களே தவிர யூபிஏ கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. அந்த டிஃபரன்ஸ் வந்து இதில் பார்க்க முடியுது. குறைந்தபட்சமாக இந்த ஆரம்ப கட்டங்களில் இந்த ஒரு 3 மாதம் என்ன நிறைவடையாத ஒரு கட்டாயத்தில் இந்த மாற்றங்கள். ஆனால் எக்கனாமிக் பாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை, அப்படியே தான் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. திரு கோபன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கிறார். அதற்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்க ஒரு மினிட். நீங்க கேட்டீங்க எந்த விஷயத்தை நாங்கள் எதிர்த்தோம், நீங்க தொடருவோம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ரயில் கட்டண உயர்வு இல்லை பெட்ரோல் டீசல் கொள்கை, இந்த ஒரு கொள்கை, அதாவது எண்ணெய் நிறுவனங்கள்கிட்ட விலை நிர்ணய உரிமையை விடுவது அப்படிங்கிறது ஆபத்தானது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அதுதான் இன்றைய அரசாங்கத்துடைய கொள்கைன்னு அறிவிச்சிருக்கீங்க. எஃப்டிஐ இன்சூரன்ஸ்ல அளவை உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதுதான் இந்த அரசாங்கத்துடைய கொள்கைன்னு அறிவிச்சிருக்கீங்க. இவையெல்லாம் நீங்கள் எதிர்த்தது இன்று உங்களுடைய கொள்கையாக அறிவித்திருப்பது. அதாவது இன்சூரன்ஸ் செக்டாரில் 49% அரசாங்கம் கொண்டு வரும்பொழுது, யூபி அரசாங்கம் கொண்டு வரும்பொழுது எதிர்த்தோம் என்பது மாத்திரமல்ல, செலக்ட் கமிட்டி சேர்மனாக யஷ்வந்த் சின்ஹா எங்களுடைய தலைவர் தான் இருந்தார். அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். எஸ். ஆனால் அந்த பில்லுக்கு வேணா யூபிஏ கொண்டு வந்த பில்லுக்கும் என்டிஏ கொண்டு வந்த பில்லுக்கும் பேர் வேணா இன்சூரன்ஸ் பில்லாக இருக்கலாம் அது பேர். ஆனால் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 49% ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம். ஆனால் 26% தான் அந்த கம்பெனிக்கு, ஃபாரின் கம்பெனிக்கு ஓட்டிங் ரைட் இருக்குது. அந்த சிஇஓ நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியராக இருக்க வேண்டும், அல்லது இந்தியன் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் சிஇஓவை நியமிக்கணும். ஃபாரின் சிஇஓ நியமிக்கணும் கூட இந்தியன் டைரக்டர்ஸ் தான் நியமிக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பாதுகாப்பாக ஒரு பில்லை கொண்டு வந்திருக்கிறோம். இதையும் அதிகம் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த கேள்வியெல்லாம் யஷ்வந்த் சின்ஹா வந்து சொல்லல. அவர் 26% மேல இருக்கக்கூடாதுன்னு மே 2014 கூட நீங்க, அதாவது செலக்ட் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தயவு செஞ்சு பார்க்கணும். அது நம்பர் 1 அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னா 49% வந்து உள்நாட்டிலேயே அதற்கான ட்ரை பண்ணலாமே, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாமே அவங்க சொல்லியிருக்கிறாங்களே தவிர 49 வரக்கூடாதுன்னு சொல்ல. இன்னொரு அதே நேரத்தில் நாங்களும் கூட சொல்கிறோம், இப்போ 49% வர்றது மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது உண்மை தானே. அதுக்காக தான் சொல்கிறோம், இந்தியா அங்கே கட்டுப்பாடு வைத்திருக்கிறது, 26% தான் ஓட்டிங் ரைட் கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் ஒரு பாதுகாப்பான விஷயம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அக்கவுண்ட் should be restricted to 26% only அப்படிங்கிறது உங்களுடைய பாஜகவுடைய வெப்சைட்ல நீங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை not many months ago. Right, okay. சரி, ஒரு கேவியட்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. டீரெகுலேஷன், இந்த ஒரு டீசல் பெட்ரோல் இந்த விலை நிர்ணயிக்கக்கூடிய உரிமையை எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு வெஹமெண்டா எதிர்த்து யூபி அரசாங்கம் செய்த போது சொன்னவங்க நீங்க. ஆனா இன்னைக்கு தான் எங்களோட கொள்கை, எண்ணெய் நிறுவனங்கள் தான் நிர்ணயிக்கிறதா செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க. பாருங்க, நான் என்ன சொல்றேன், சில காலங்கள் சில முடிவுகள் எடுப்பதற்கு சில காலங்கள் தேவை.
இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஸ்டடி செய்ய வேண்டும். இப்போ 100 நாட்கள் சொல்லியிருந்தார். 100 நாட்களுக்கு முதல்ல ஸ்டடி செய்வதற்கு அத்தனை காலங்கள் தேவை. நீங்கள் ஒரே நாள்லேயே எல்லாம் நடக்கணும்னா நடக்காது. இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லா இஷ்யூமே பார்த்துக்கோங்க. இந்த எடுத்த நடவடிக்கைகளுடைய ரிசல்ட் வர்றதுக்கே இன்னும் 4-5 மாதம் ஆகும். அதனால் இப்போ அரசாங்கம் சில முயற்சிகளை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. கொஞ்சம் காத்திருங்கள். அதனால பிஜேபிக்கும் யூபிஏ அரசாங்கத்துக்கும் என்டி அரசாங்கம் ஒரே மாதிரி தான் சோனியா காந்தி சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சோனியா காந்தி இப்படி கூட பேசுவாங்க போல இருக்கு. சோனியா காந்தி மன்மோகன் சிங் உட்கார்ந்த சீட்ல தான் போய் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி உட்கார்ந்துருக்காருன்னு பேசினா எப்படி இருக்குமோ இந்த மாதிரி எண்ணெய் நிறுவனங்கள் விலையை நிர்ணயிக்கக்கூடிய கொள்கையை நாங்க எதிர்த்தோம். அந்த எதிர்ப்புல நாங்க உறுதியா இருக்கோம். படிப்படியா செய்வோம்னு சொல்றீங்களா? நாங்கள் அன்றைக்கு என்ன சொன்னோமோ அதற்கான முயற்சியை தான் செய்வோம். இல்லை, இன்னைக்கு நீங்க இப்படி சொல்றீங்க. இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. The government will be able to decontrol diesel fully with rising fuel subsidy. There is a need to cap the subsidies அப்படின்னு இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இந்த டீசல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட விடுவதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு இந்த பட்ஜெட்ல அது வருங்காலத்துல முழுவதுமா செய்ய போறோம்னு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் 7 மாசத்துக்கான பட்ஜெட் அக்கவுண்ட் முதல்ல வந்தது. ரைட். நான் திரு கோபன் அவர்கள்ட்டையும் நான் முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். என்னுடைய கேள்வி, சோனியா காந்தி அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். சோனியா காந்தி அவர்கள் சொல்கிறார் யூபிஏ உடைய கொள்கையை தான் பிஜேபி தொடர்கிறது அப்படின்னு. என்னுடைய கேள்வி, பிஜேபியுடைய செயலைத்தான் யூபிஏ தொடர்கிறதா, காங்கிரஸ் தொடர்கிறதா அப்படிங்கிறது கேள்வி. நீங்க அன்னைக்கு அவங்க மேல வச்ச குற்றச்சாட்டு, அவங்க எதெல்லாம் கொண்டு வந்தாங்களோ இப்ப எதிர்க்கிறாங்க அப்படின்னு. நீங்க அதே தான் செய்றீங்க. இப்போ நீங்க கொண்டு வந்த விஷயத்தை அவங்க செய்யும் பொழுது பார்லிமெண்ட்டை முடக்குறீங்க, போராட்டம் நடத்துறீங்க. நீங்க அவங்களை கடைபிடிக்கிறீங்களா, அவங்க உங்களை கடைபிடிக்கிறாங்களா? இல்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை என்பது இப்போ சுதந்திர இந்தியாவில் எத்தகைய பொருளாதார கொள்கை இருக்கணும், வெளிநாட்டு கொள்கை எப்படி இருக்கணும், பிளானிங் கமிஷன் எப்படி இருக்கணும், தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கணும்னு விடுதலைக்கு முன்பே காங்கிரஸ் கட்சியிலே விவாதிக்கப்பட்டு அதெல்லாம் முடிவு செய்யப்பட்டது. பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு 47 ஆகஸ்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமரானதும் ஒரு பாதையிலே நாம் சோசியலிச சமுதாயத்தை அமைப்பது என்கிற கொள்கையில் பொதுத்துறையில் முதலீடு என்கிற அடிப்படையில் பல நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்தது. எங்கள் பாதை கிட்டத்தட்ட 1947 1990 வரை ஒரு பாதையிலே நாங்கள் பயணம் செய்தோம். அந்த பாதையிலே பயணம் செய்த போது எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வைத்துக்கொண்டு உலக நாடுகளெல்லாம் ஒரு திசையில் பயணம் செய்கிற போது இந்தியா தனித்து பயணம் செய்ய முடியாது என்கிற அடிப்படையில் 1991 புதிய பொருளாதார கொள்கையை டாக்டர் மன்மோகன் சிங் நிதியமைச்சராகவும் நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியதே நாங்கள் தான். தாராளமயமாக்கல் கொள்கையை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அதில் அந்நிய முதலீடு வரவேற்பது, சீனா எப்படி 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்ததோ அதை போல ஒரு வளர்ச்சி இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்று அந்த கொள்கையை நாங்கள் அந்த கொள்கையை 1998 2004 வரை அந்த 6 ஆண்டு காலம் பாஜக தலைமையிலான ஆட்சி அதே கொள்கையை தான் பின்பற்றியது. இனி எந்த ஆட்சி வந்தாலும் அந்த கொள்கையை தான் பின்பற்றும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, 26% 49% அதை உயர்த்துவதற்கு அந்நிய முதலீடுக்கு நாங்கள் முயற்சி செய்த போது செலக்ட் கமிட்டியின் சேர்மனாக இருந்த யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் அது கடுமையாக எதிர்த்தார். அன்றைக்கு அது செலக்ட் கமிட்டியிலே கிட்டத்தட்ட 2008 2014 வரைக்கும் நாங்கள் அதை நிறைவேற்றவே முடியவில்லை. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு அதே 26% 49% ஆக்கி அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறப்போ அதில் பல புதிய விஷயங்கள் வந்ததுனால 90 திருத்தங்கள் இன்றைக்கி இருக்குது. அந்த திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்கு செலக்ட் கமிட்டியிட்ட அனுப்பி அதற்கு பிறகு அதை தெளிவாக ஒரு விவாதத்திற்கு உட்பட்டு அது நிறைவேற்ற வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் கொள்கை. ஆக டிஃபென்ஸ் அதே போல் எல்லா துறைகளிலும் அந்நிய முதலீடு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை. அதனால் பாஜக அதை செய்கிறப்போ நாங்கள் எதிர்க்க மாட்டோம், நாங்கள் ஆதரிப்போம். எங்களை பொறுத்தவரை முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களை அதை ஆதரித்து அறிக்கை விட்டிருக்கிறார். ஆனால் இதே நரேந்திர மோடி அவர்கள் 2000 டிசம்பரிலே ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, த காங்கிரஸ் இஸ் செல்லிங் தி இந்தியா டு ஃபாரினர்ஸ் அப்படி என்று சொல்லி கடுமையாக இதை எதிர்ப்போம் என்று சொன்னவர் நரேந்திர மோடி. ஏன் தெரியுமா, இவங்களுக்கு பொதுவாக இவர்கள் எந்த கொள்கையிலுமே தெளிவில்லாதவர்கள். ஏன்னா எதிர்மறை அரசியலை அடிப்படையாக வைத்து அரசியல் எங்கள் கொள்கையை முழுமையாக பின்பற்றியாவது செயல்படுத்தலாம், அல்லது அவர்களுக்கு சுதேசி கொள்கை ஜெகரன் மஞ்ச் என்ற ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள். இவர் சுதேசியத்தை பற்றி நிறைய பேசியவர்கள்.
அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவர்கள் கொள்கையாவது அவர் நிறைவேற்றணும், அதையும் கிடையாது. இதே போல அவர்கள் கொண்டு வந்த போது அதை எதிர்த்து பிறகு நீங்க வந்து ஆதரிச்ச கொள்கைகள் நிறைய பட்டியலிட முடியும். இதே போல நிறைய கோட்டபிள் கோட் சொல்ல முடியும். அவங்க டீகண்ட்ரோல் செய்த போது இல்ல இது மிகப்பெரிய பாதிப்புன்னு சொல்லி பிறகு அதை நீங்க கையாண்டதெல்லாம் சொல்ல முடியும். இந்த நிலையில மேலும் பல கேள்விகள் இருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு கட்சிகளுக்கும் ரெண்டு கட்சி ஆட்சிகளுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. திரு கோபன் அவர்கள் சொன்னார் ஒரு FTA அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அப்படின்னு. ஆனால் அவங்க செஞ்ச போது ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஏன் FTA கொண்டு வரீங்கன்னு கேட்டு இன்னைக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு நீங்கள் சொல்வது அப்படிங்கும்பொழுது அதுதான் கேள்வி. FDA இன் டிஃபென்ஸ் எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சிருக்கிறோம். நீங்கள் வேணால் அதை சர்ச் பண்ணி பாருங்கள். எஸ், ஜெட்லே கூட அதை ஆதரிச்சிருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் டிஃபென்ஸில் நான் ஏற்கனவே இந்த இன்சூரன்ஸை பற்றி சொல்லிட்டேன். பட் டிஃபென்ஸை பற்றி சொல்லும் பொழுது இந்த நாட்டினுடைய ஆயுத இறக்குமதி பார்த்திங்கன்னா 70% ஆயுதங்கள்லாம் வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். குறிப்பாக அதில் 82% ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செய்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஜெட் அது ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் முழுக்க ரஷ்யாவிலேருந்து வருது. அதனால் 70% ஆயுதங்கள் இறக்குமதி செய்கிறோம். 1 லட்சம் கோடி எடுத்துகிட்டு போய் ரஷ்யாட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க ஆயுதம் கொடுப்பாங்க. இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் செலவு. அதுக்கு பதிலாக இங்கே ஆரம்பித்தோம்னு சொன்னால் தப்பு இல்லையே. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரோட வரும்பொழுது we can go beyond 50% சொல்றாங்க. கருத்து இல்லை. நீங்க வந்து FTA இன் டிஃபென்ஸ் ஆதரிச்சிருக்கீங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 11 துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டை இந்த அரசாங்கம் அதிகரிச்சது. அப்போ FTA சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது கருத்து கேட்கும்போது why is this government so FDI driven? FDI தான் நாடு சந்திக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு அந்த அரசாங்கம் ஏன் நினைக்கிறது? நிறைய வழிகள் இருக்கிறது, ஏன் எல்லா துறைகளிலும் அந்நிய நேரடி முதலீட்டு கொண்டு வருகிறதுன்னு கேட்டவர் வேற யாரும் இல்லை, இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாத் சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டார். ஆனா இன்னைக்கு FDI இன் டிஃபென்ஸ், FDI இன் இன்சூரன்ஸ் அதை கூட்டுறீங்க, அதுக்கப்புறம் FDI இன் ரயில்வேஸ் அப்படின்னு நிறைய தொடர்ந்து FDI வந்துகிட்டே இருக்கு. நீங்க FDI தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை ஒரு தீர்வா சொல்றீங்களே. இன்னும் மிஸ்டர் ஹரி, இங்க பாருங்க, FDI நாங்க அப்போதுலேருந்து ஒரு ஜஸ்ட் டு ரிமைண்ட் யூ, நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்பொழுது நீங்கள் தானே இன்சூரன்ஸ் துறையில் FDI 26% கொண்டு வந்தீங்கன்னு. அவங்க கவர்மெண்ட் கொண்டு வரல, அது வாஜ்பாய் கவர்மெண்ட் கொண்டு வந்தது முதல்ல. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் we are not averse to FDI. ஆனால் இங்க பாதுகாப்பு அரசாங்கத்துல இருக்கும்போது FDI இல்லங்க எதிரானவர்கள் அல்ல, ஆனா எதிர்க்கட்சி இருக்கும்போது பார்லிமென்ட் முடக்குறீங்க. பாருங்க, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நாம பாதுகாப்பு நம்முடைய இந்தியன் இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கணும், இங்க இருக்கிற மக்களுடைய அந்த பணத்தை பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் கொண்டு வாங்க தான் நாங்க சொல்றோமே தவிர we are not averse. அப்படி இருந்ததுன்னா நாங்க இன்சூரன்ஸ்ல 26% கொண்டு வந்தது இன்சூரன்ஸ் பில் இருக்கும்போது அதுதான் சொல்ல வரேன். இன்சூரன்ஸ் பில்லுல அவங்க கொண்டு வந்த பில்லுக்கும் எங்க பில்லுக்கும் பல மாற்றம் இருக்கிறது. அது பாதுகாப்பான ஒரு பில்லை இப்ப கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா பொதுவான விளக்கத்தை கொடுக்கும்போது FDI பற்றி பொதுவான கேள்வி கேட்கும்போது இன்சூரன்ஸ் அல்ல, டிஃபென்ஸ் அல்ல, FDI சார்ந்ததா ஏன் அரசாங்கம் கொண்டு போகுது பொருளாதாரத்தை கேட்டு. ஆமா, நான் இப்ப என்ன சொல்றேன், இப்ப கூட சொல்றேன், நான் என்ன சொல்றேன், இந்தியன் இண்டஸ்ட்ரி, இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை கொண்டு வரணும் தான் சொல்றேன். இப்போ சைனாவை பத்தி பேசினார். சைனாவை பத்தி பேசும்பொழுது அங்க வந்து FDI ரீட்டைலே உண்டு 50% பியாண்ட். அங்க ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அங்க அவங்கள உள்ள வந்திருக்காங்க. அந்த மாதிரி நாம செய்யணும் தான் சொல்றேன். தவிர நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், இப்ப ஃபாரின் பாலிசியில வந்து போய் பாகிஸ்தான் அதிபர்கிட்ட பேசுறாரு, பங்களாதேஷ்ல போய் பேசுறாருன்னா ஒரு பிரதமர் என்ன அவங்க தான் பேசி ஆகணும். நாங்க சார்க்ல பக்கத்து நாடுகள்ல இருங்க, பக்கத்து நாடுகள்ல நல்லுறவை வளர்க்கணும்னு நினைச்சா என்ன தப்பு? இவருடைய ஆட்சியில அப்படி இல்லையே. மன்மோகன் சிங் நினைச்சா தப்பு. அவர் இல்ல, ஐநா மன்றம் நடக்கும் பொழுது அங்க போய் பார்க்கும்போது சந்திக்க கூடாது, இந்தியாவுடைய உணர்வு புண்பட்டுச்சு அப்படின்னு கேட்டு. இந்த பாருங்க, நான் கேக்குறேன், UPA கவர்மெண்ட்ல அந்நிய நாடுகளோடு நல்ல உறவு இருந்ததா? இல்லவே இல்ல, ஒரு காலமே இருந்ததில்ல. பூட்டான், நவாஸ் ஷரீஃபை நீங்க அழைத்தா பேசினா சரி, ஆனா மன்மோகன் சிங் கை குலுக்கினா தப்பு. ராஜபக்சவை நீங்க அழைத்தா சரி, ஆனா மன்மோகன் சிங் பூட்டான்ல பேசினாலோ இல்லாட்டி காமன்வெல்த் மாநாட்டுக்கு போனாலும் தவறு என்றால் என்ன மாதிரியான நிலைப்பாடு? I disagree with you. மன்மோகன் சிங்க்கும் இப்ப நரேந்திர மோடி புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார். எங்களுடைய ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை சொல்லணும், இதுதான் இந்த நியூ கவர்மெண்ட் நினைக்குது அப்படின்னு சொல்லுவது பேசுவது தவறு இல்ல. பிரதமராக இருந்தாலும் கூட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு, அந்த நிலைப்பாடை தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில இருக்கிறது அரசாங்கம். இதுக்கப்புறம் செஞ்சாங்கன்னு சொன்னா என்ன ஆக்ஷன் பண்ணுவாங்க? அதுல என்ன நான் பார்க்குறேன், ஒரு சின்ன வித்தியாசம். ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அது யாருன்னா இந்திரா காந்தி காலத்து காங்கிரஸ், ராஜீவ் காந்தி காலத்து காங்கிரஸ் பாலிசிஸை
ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோட புரிதலாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு அப்ரோச்சாக இருக்குது. இப்போ இலங்கை விஷயத்தில் கூட முரண்பட்ட கருத்துக்கள் உண்டு. இவங்களும் ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச்சே வச்சுட்டு இருக்கிறாங்க, அல்லது பாகிஸ்தானோட ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் இருக்காங்க அப்படின்னா, யூபிஏ அரசாங்கத்தினுடைய மென்மையான அணுகுமுறைக்கும் இதில் வந்து ராஜபக்ஷே இப்போ வந்து குறைந்தபட்சமாக நம்ம ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது என்னென்னா, உடனடியாக ஃபிஷர்மேன் ரிலீஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம குர்ஷித்தே பல நேரங்களில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இலங்கைக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட்ஸ் இவங்க கொடுத்துட்ருப்பாங்க. கிட்டத்தட்ட அவன் டிக்டேட் பண்ணுறாங்க, அவங்களோட அரசாங்கம் டிக்டேட் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் வரக்கூடிய ஒரு சூழலும் இருந்தது. ஆனால் எக்கனாமிக் பாலிசிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரோ கார்பரேட் ஒரு ஆளுமை இருக்குது அப்படின்னு கருதுறீங்க. குறைந்தபட்சமாக இப்போ வரைக்கும் இருக்கிற விஷயங்களில் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஆப்கான், இப்போ இது நீங்கள் வந்து பாலஸ்தீன் இஷ்யூ ஆகட்டும், அல்லது ஈவன் நேபாள் மாதிரியான கவர்மெண்ட்டோட கூட யூபிஏ கவர்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப மென்மையாக, அல்லது அவங்களோட ஒரு பூட்டான் மாதிரியான சின்ன சின்ன கண்ட்ரீஸோட கூட அவங்களால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைன் எடுக்க முடியாமல் இருந்துச்சு, ஒரு கான்ஃபிடென்ட் லைன் எடுக்க முடியாமல் இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸை நான் பார்க்க முடியுதுன்னு எனக்கு. திரு கோப்பன், உங்கள்கிட்ட கேட்க விரும்புகின்றேன். அவர் சொல்வது போல மீனவர்கள் உடனுக்குடன் விடுதலையாகிறாங்க, சுதந்திர தினத்தை ஒட்டி இலங்கை அதிபர் விடுதலை செய்கிறார். எந்த வேகத்தில் கைது நடக்குதோ அதே வேகத்தில் விடுதலையும் நடக்குது. இது போன அரசாங்கத்தில் சொல்லிட முடியுமா? இல்லை, ஆனால் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யாமல் இல்லை, அவங்க எல்லைக்குள் போய் மீன் பிடிக்கிறப்போ மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்து சட்டப்படி நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறார்கள். இதே போன்று பல முறை நாங்கள் வந்து அந்த மீனவர்களை விடுவித்திருக்கிறோம். ஏதோ இந்த அரசு வந்ததும், நரேந்திர மோடி என்கிற ஒரு பிரதமர் வந்ததும் உடனே ராஜபக்ஷே பயந்து கொண்டு ஏதோ அவர்களை எல்லாம் விடுவிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் ஒரு கருத்து நிலவுவது வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள. ஒரு விஷயத்தில் நரேந்திர மோடிக்கும் ராஜபக்ஷேவுக்கும் ஒற்றுமை உண்டு. அவர் வந்து இனவாத அரசியலில் வந்து மேலே வந்தவர், இவர் மதவாத அரசியலில் மேலே வந்துறார். ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை உண்டு. அந்த ஒற்றுமையின் அடிப்படையில் அவர் நெருக்கமாக இருக்கலாம். இல்ல அந்த கொஞ்சம் சொல்லிடுறேன், நெருக்கமாக இருக்கலாம். அவர் பதவியேற்பு விழாவுக்கு கூட அவர் முன்னிலையில் பதவியேற்க வேண்டும் என்று மிகுந்த கனவு கண்டு அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொண்டவர். அதனால எங்களை விட அவருக்கு வந்து உடனே நடக்கிற அடிப்படையில பேசுவது சீரியஸ். பாருங்க, 30 ஆண்டு காலமாக மதவாதம் சொன்னீங்களே, ஒரு தலைமை ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க. 30 ஆண்டு காலமாக இந்த மதவாதம்லாம் சொல்லி பார்த்தீங்க, மக்கள் உங்களை புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போவாவது உங்கள் தலைமைக்கு சொல்லுங்க, ஸ்ட்ராட்டஜியை மாற்ற பண்ணி அதாவது யுக்தியை மாற்றுங்க. தோற்றுக்கொண்டே இருக்கிறீங்க மதவாதம். பிஜேபி சொல்றேன் நல்ல பாலத்திற்கு நரேந்திர மோடி தயவுசெய்து ஒரு சொல்றேன், நரேந்திர மோடி மதவாதி இல்லைன்னு நண்பர் ராகவன் சொல்றார். நான் அதுக்கு மறுப்பு அவன் சொல்றேன். 2002 கோத்ரா அந்த கலவரத்துக்கு பிறகு தேர்தலை நடத்துவது குறித்து அன்றைக்கு இருந்த தலைமை தேர்தல் ஆணையர் JM லிங்கோத் அவர் வந்து இப்போ இருக்கிற சூழலில் நியாயமான நேர்மையான தேர்தல் நடத்த முடியாதுன்னு சொன்னார். கொஞ்சம் அதற்கு வந்து கேட்டப்போ இது இந்த நரேந்திர மோடி அவர்கள் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்கோத் என்பது அவர் பேரு, அவர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி மத சாயம் பூசியது யார்? அவர்தான் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார். இன்னைக்கு அந்த அடிப்படையில் பேசியவர் தான் அவர். இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோட சீஃப் இப்ராஹிம் பேர். எங்களுக்கெல்லாம் நான் எத்தனையோ கவனத்தை மாத்திருக்கிறோம். நாங்க வந்து இப்ராஹிமை மாத்தல, இன்டெலிஜென்ஸ் சீஃபோட நான் சொல்றேன். பாஜக என்பது இந்து மகாசபை RSS பின்னணியில வளர்க்கப்பட்ட இயக்கம். proud of it. RSS ஓட பின்னணியில இருக்கறோம் சொன்னா நாங்க பெருமைப்படுத்துறோம். தயவு செய்து வெளியில சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? yes we are proud with our association with RSS. இதுல என்ன இருக்கு? நான் மறைக்கணும். இவங்க வந்து இப்ப பிஜேபி ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட அமைப்பு, அதை சார்ந்த கட்சி அப்படிங்கிறதுல யாருக்கும் பெரிய மாற்று கருத்து இருக்காது. அவங்க அதை ப்ரௌடாலாம் சொல்லிக்கிறாங்க. எங்க பிரச்சனை வந்ததுன்னா, இதையெல்லாம் மதச்சார்பின்மை என்பதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுக்க வேண்டிய காங்கிரஸ் அல்லது இடதுசாரிகள் இவங்களுடைய அவங்க கொடுத்த ஸ்பேஸ் தான் பிஜேபி இன்னைக்கு வந்திருக்கு. நீங்கள் ஒரு கம்யூனல் வயலன்ஸ் பில்லை கூட ஏன் வந்து கொண்டு வர முடியல அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து ஒரு வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு சார். காங்கிரஸ் வந்து கட்டாயமாக மதச்சார்பின்மையை பேசி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி, அதற்காக தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கனாலும் செயல்பாட்டு அளவில் வரலங்கும் போது அந்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகிடுது. என்ன சிரமம்னா, மதவாதம் பேசுவது சுலபம், மதச்சார்பின்மை பேசுவது செயல்படுத்துவது கடினம். புரியுதுங்களா? அதுவும் ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த நியூ கவர்மெண்ட் ஓல்டு ப்ரியாரிட்டிஸ்ன்னு போட்டு ஒரு செய்தி இந்து பத்திரிகையில் வந்தது. இந்த அலோகேஷன் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட நயா பைசா வித்தியாசம் இல்லாமல் யூபிஏ எந்த தொகையை ஒதுக்கியதோ அதே தொகையை இன்றைக்கி அருண் ஜேட்லி அவர்கள் இந்த அரசில் ஒதுக்கியிருக்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, அர்பன் டெவலப்மெண்ட்டு
அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குறைக்கணும்ன்ற மைனாரிட்டி அஃபேர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா 3724 ரூபாய் யூபிஏ ஒதுக்குது. இவர்களும் அதே தொகையை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதே போல மைனாரிட்டி அஃபேர்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6204 ரூபாய், இவர்களும் அதே தொகையை தான் ஒதுக்கி இருக்காங்க. அதே போல ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருங்க 1,15,656 ரூபாய். இதே இந்த கவர்மெண்ட் என்டிஏ வந்து அதே 1,15,656 ஆல்மோஸ்ட் சேம். இது வந்து வச்சுட்டு போனோம். நீங்க நெகட்டிவ் 2300 கோடி ரூபாய் கேஷ் நெகட்டிவ்ல வச்சுட்டு போனீங்க. நீங்க நாங்க வந்து பாசிட்டிவா எங்களுடைய எல்லாம் 5.5 லட்சம் கோடி ஃபாரின் எக்கனாமிக் சர்வே படிங்க. நீங்க வந்தபோது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் 5.5 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கு. மன்மோகன் சிங் அரசு வைத்து மதிப்பு சீதனாது. இந்த அரசாங்கத்துல 32 ரூபாய் தமிழகம் சார்ந்த முக்கிய விவகாரங்களில் இந்த ஆட்சிக்கும் சென்ற ஆட்சிக்கும் பெரிய மாறுபாடு இந்த சில நாட்கள்ல தெரிந்திருக்கிறதா? நான் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். கொள்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இவர்கள் கொண்டு வந்த கொள்கையை ஒரே கொள்கை எடுத்துக்கிட்டாலும் கூட, இந்த மாறி மாறி ஆட்சி செய்த போது காங்கிரஸ் எதிர்த்ததும் ஆதரித்ததும் ஒரே கொள்கை உண்டு, பிஜேபி எதிர்த்ததும் ஆதரித்ததும் உண்டு. அவங்க வந்து அவங்க டெக்னிக்கலா சில ஒரு கேவியட்ஸ் கொடுத்து விளக்கம் கொடுத்தாலும் அது என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் ரெண்டு பேருமே ஆதரிச்சதும் எதிர்த்ததும் ஒரே கொள்கையே உண்டு. ஆனா கேள்வி அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கொள்கையை கடைபிடிச்சாலும் அந்த ஒரு ரிசல்ட்ஸ் நோக்கிய ஒரு விஷயம் தென்படுகிறதா? இன்னைக்கு காலை செய்தியை பார்க்கும்பொழுது இன்ஃப்ளேஷன், WPI இன்ஃப்ளேஷன் குறைந்திருக்கிறது. இந்த மாதிரியான இடங்கள்ல ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கிறதா, இல்லாட்டி ரிசல்ட்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கா? அதைத்தான் பார்க்கணுமா? இல்லை, அவங்களோட இந்த 100 days ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய அமைச்சரவையில் அப்படின்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதனால் அவங்களுக்கான அந்த நேர அவகாசம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு 6 மாத காலம் அப்படிங்கிறது குறைந்தபட்சமாக நீங்கள் வந்து செட்டில் ஆகிட்டு வந்து ஏன்னா ஒரு முதல் முறையாக அவர் வந்து தேசிய அளவிலான ஒரு ரூலிங்க்கு வராங்க. இப்போ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னமும் கூட அவங்களால வந்து டிஃபென்ஸ் மாதிரியான ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு அமைச்சரை தேடி கண்டுபிடிக்க முடியலையா? இல்லை இந்த எக்ஸ்டென்ஷன் இன்னும் தள்ளி போயிட்டுருக்கு. ஒருவேளை பார்லிமெண்ட் முடித்த பிறகு அந்த வேலைகளை அவங்க செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோக்கான ஆட்களை தேடுறதுல என்ன சிக்கல்கள் இருக்குது? ஏன்னா வெளியிலேருந்து வர்ற குற்றச்சாட்டுகளில் ஒன்று, பிரதமராக இருக்கின்ற மோடி தனக்கு அடக்கமாக இருக்கிறவர்களை மட்டுமே உள்ளே கொண்டு வரணுன்றதுனால பல பேர் உள்ளே கொண்டு வர முடியாமல், நிறைய நாலேஜபிள் ஆட்கள் உள்ளே வர முடியாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள தான் நீங்க வந்து இப்போ ஒரு சீனியர் மோஸ்ட் இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஒருத்தர் உள்ள வரும்போது அந்த வர்க்ன்றது ரொம்ப ஸ்பீடப் பண்ண முடியும். ஏற்கனவே இப்போ நீங்க வந்து ஒரு மினிஸ்ட்ரியில என்னென்ன விஷயங்களை நம்ம கொண்டு போகணும், வேகமா எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல, ஸ்கீம்ஸ்ல என்ன விஷயங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு, இந்த 7 மாத பட்ஜெட்டை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், இந்த விஷயங்களையும் அதிகாரிகளோட எப்படி அவங்களை வேலை வாங்குறது அப்படிங்கிறதுலாம் நிச்சயமா அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருந்தாலும் அதுவும் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபாரின் பாலிசிஸில் கட்டாயமாக என்னால் வந்து ஒரு சின்ன வேறுபாட்டை பார்க்க முடியுது. நம்ம இவங்களோட யூபிஏலேருந்து சோஷியல் பாலிசிஸில் வந்து பெரிய வித்தியாசங்கள் வரல. சோஷியல் பாலிசிஸ் இன்னும் அவங்க இன்னும் பெரிய அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களே வரல. யூபிஏக்கும் இவங்களுக்குமானதை நம்ம கம்பேர் பண்ண முடியுமான்னு தெரியல. எக்கனாமிக் பாலிசிஸில் சார் சொன்ன மாதிரி பெரிய மாற்றத்தை உடனடியாக யாரும் கொண்டு வந்துட முடியாது. அதே தான் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டு பேருமே ப்ரோ கார்பரேட்டாக தான் இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் நம்ம மறுக்க முடியாது. இந்த குற்றச்சாட்டுகள் சப்ஜெக்டிவாக இருக்க உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவான குற்றச்சாட்டு, நீங்கள் எதெல்லாம் எதிர்த்தீங்களோ, உதாரணத்துக்கு ரயில் கட்டண உயர்வே கூடாது, அதாவது டீசல் விலை உயர்வுக்கு ஏற்றார் போல ரயில் கட்டணத்தை மாற்றி அமைக்க கூடாது, இந்த ரயில் கட்டண உயர்வுங்கிறது மக்களை பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடியது, பார்லிமெண்ட் கூட்டத்துக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னு எதையெல்லாம் எதிர்த்தீங்களோ, பெட்ரோல் விலை உயர்வாக இருக்கட்டும், டீசல் விலை உயர்வாக இருக்கட்டும், அது சார்ந்த கொள்கையாக இருக்கட்டும், ரயில் கட்டண கொள்கையாக இருக்கட்டும், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் ரொம்ப தப்பு, மக்கள் விரோதம்னு சொல்லிட்டு அதை வேற ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்து நீங்கள் கடைப்பிடிக்கும் பொழுது எப்படி இது ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? விளக்கம் கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணுறோங்கிற நாங்கள் கொடுத்த விளக்கம் தவறான விளக்கமாக இருக்கா? இதை நாங்கள் சொல்லலையே, நீங்கள் தானே சொன்னீங்க. ஒரு நாளைக்கு 30 கோடி ரூபாய் நஷ்டமாகுது, 900 கோடி ரூபாய் நஷ்டமாகுது, அந்த ரயில்வே திவால் ஆகுதுன்னு சொன்னால் ஆட்சியாளர் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதே இந்த ஆட்சியை, இந்த நாட்டை ஏன் இப்படி திவாலா வச்சுட்டு போனீங்க? இப்போ எங்களுக்கு இந்த கெட்ட பேர் வருது இல்லை, நாங்கள் இதை சரி செய்யணும்ல. ஐசியூல இருக்கிறவனை தூக்கின்னு வந்து வெளில போனால சில மருந்து கொடுக்க வேண்டியதாக தானே இருக்கு. அவங்க 900 crores
அங்க வந்து மாசத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ரயில்வேக்குன்னு சொன்னா யூபி ஆட்சி காலத்துல லாபத்துல இயங்கியதா? அவங்க விலை உயர்த்திய போது, கட்டணத்தை உயர்த்திய போது, அந்த கொள்கையை கடைபிடித்த போது லாபத்துல இயங்கியதா நஷ்டத்துல? நான் ஒண்ணு கேட்கறேங்க, நீங்க என்ன சொன்னீங்க? ரயில்வே கட்டணம் உயர்த்தும் பொழுது என்ன சொல்றீங்க? நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக ரயில்வே கட்டணத்தை உயர்த்துறீங்க. அப்படிதான் சொன்னாங்க. அதான் கேட்கிறேன். ரயில்வே கட்டணம் உயர்த்தினீங்கல்ல, அப்ப நஷ்டத்தை ஈடுகட்டுக்கும் இல்ல, பண்ணாம எத்தனை தடவை ஏத்துனீங்க? 2012ல. இப்ப நீங்க இனிமே ஏத்த மாட்டீங்க. அதற்காக தான் இப்ப நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இந்த ரயில்வே பட்ஜெட்ல பல விஷயங்களை செஞ்சிருக்கிறோம். அதுல எஃப்டிஐ இருந்தாலும் சரி, பிரைவேட் பிபிபி மோடு, பிரைவேட் பார்ட்டிசிபேஷன்ல வந்து கொண்டு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். we are trying to அதாவது எல்லாத்தையும் சரி செய்வதற்காக, ரெக்டிஃபை பண்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்து உங்களோட லாஜிக்கே வரும். உங்களோட லாஜிக்கே வருவதற்கு ரயில் கட்டணத்தை கார்த்திகை செல்வன் சொன்னது போல ரிசல்ட் வருவதற்கு சில நாட்கள் பிடிக்கும். ரயில் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, எல்லாம் இப்ப லாஸ் எல்லாம் ஈடுகட்டிடணும், இனிமே வந்து உயர்த்தப்படாது என்பதுதான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். இல்ல ரயில் இப்போ ரயில்வே துறையில என்ன சீர்திருத்தம் செய்யணுமோ, யாருக்காக செய்யணுமோ அதை முதல்ல செய்யணும். கிட்டத்தட்ட 2,30,00,000 பேர் ரயில் பயணிகள் செய்கிறாங்க. அதில் 80 லட்சம் பேர் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிற சாதாரண குடிமக்கள். அவர்களுடைய நலன் சார்ந்து தான் சிந்திக்கணுமே தவிர, அதற்கு மாறாக பிராட்பேண்ட், அந்த ஒய்ஃபை போன்ற இது போட்டு புல்லட் ட்ரெயின் இல்லைங்க, புல்லட் ட்ரெயின் 60,000 கோடி ரூபாய் முதலீட்டில் புல்லட் ட்ரெயின், அதில் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. இன்றைக்கி மக்களுக்கு தேவை வந்து அதில் டிக்கெட் வந்து 8,000 10,000 ரூபா இருக்கும். அது வந்து வசதியானவர்களுக்கு, அவங்கெல்லாம் விமானத்தில் பயணம் செய்கிறவர்கள், அவர்களுடைய வசதியின் அடிப்படையில் புல்லட் ட்ரெயின் பண்ணுறது. இன்றைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் அடிப்படையில் சாதாரண ஏழை எளிய மக்கள் இன்றைக்கி ரயில்வேயில் பார்க்கணும், பல சிரமங்களை அனுபவிக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது இந்த பொருளாதாரம் வந்து 10 வருஷம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியவர்கள் இந்த ப்ரியாரிட்டி, அதாவது சாதாரண ஜனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதற்காகத்தான் ரயில் கட்டணத்தை நாங்கள் ஏற்றவில்லை. அந்த இவர்கள் வந்ததும் 15% 14.5% அதற்கு முந்தைய ரயில்வே அமைச்சர் கூட்டினார். இல்ல 5% 2% இவங்க ஒரே அடியாக 15% உயர்த்தி இருக்கிறார்கள். அடுத்து இல்ல இன்னொரு விஷயத்தை கையெழுத்து போட்டவர் அவர். அதெல்லாம் தவறு. நாங்கள் கையெழுத்து போட்டதெல்லாம் எங்கள் மீது பழியை, அதாவது செய்வதில் கூட நேர்மை இருக்கணும். எங்கள் மீது பழியை போட்டுட்டு கட்டணத்தை உயர்த்துவது வந்து இந்த வசனம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இந்த ஆர்குமெண்ட் மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் வந்து மாற்றத்தை மக்கள் எதுக்கு மாற்றம் கொண்டு வராங்க, இதுல இருந்து வேற நீங்க ஏற்றுக்கூடாத விஷயம் அதான் மாற்றியாச்சு, அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. அதே கூலியை நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த கேள்வி இருக்கு. ஐசியூல இல்ல அவசர சிகிச்சை பிரிவில் இந்திய பொருளாதாரம் இருக்குன்னு சொல்றாருல்ல, நீ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எடுத்துக்கங்க. கடந்த ஆண்டு 4.7%, இன்னைக்கு 1.7% ஜிடிபியில். அந்த அளவுக்கு பொருளாதார கட்டமைப்பு இருக்கு. இன்னைக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து $320 பில்லியன். இல்ல இவ்வளவு பொருளாதாரத்துல வந்து ஐசியூல இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? சொல்ல முடியாது சார். இன்னைக்கு உங்க மந்திரி கிடையாது, இவர் மல்லிகார்ஜுன கார்கே சொன்னார். இல்ல அந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்லி ஒரு நாளைக்கு தவறு. நான் சொல்றேன், கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி, அதாவது 20 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி கையிருப்பு வைத்திருக்குமே. பொருளாதார வலிமையை அறிவதற்கு அந்நிய செலாவணி கையிருப்பு தான் ஒரு யாட்ஸ்டிக்கு. அதை நாங்க செம்மையாக வைத்திருக்கிறோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சில அடிப்படையான கேள்விகள் எடுத்துக்கோங்க. இப்போ எங்களுடைய கொள்கையை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு இருக்கீங்க, உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, அந்த கொள்கையை நீங்க கொண்டு வந்தீங்க. அதே கொள்கையை அவங்க தொடர்றாங்க அப்படிங்கும்போது நீங்க எது இந்த நாட்டுடைய நன்மைன்னு கருதி கொண்டு வந்தீங்களோ அதே கொள்கையை தானே, அது ஏன் வந்தீங்க நீங்க போராட்டம் நடத்துறீங்க, தவறுங்கிறீங்க, பார்லிமெண்ட்டை முடக்குறீங்க? இல்ல பார்லிமெண்ட்டை எதற்காக முடக்குறோம்? நீங்க வந்து அதாவது எதிர்க்கட்சி தலைவர் பதவி, இன்னும் பல பிரச்சனைகள், நீங்க கொண்டு வந்த ரயில் கட்டண உயர்வு, நீங்க கொண்டு வந்த பெட்ரோல் கொள்கையினால ஏற்பட்ட விலை உயர்வு. இப்போ இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க, காப்பீட்டு துறையில் அந்நிய முதலீடு வந்தது காங்கிரஸ் ஏற்றுக்கொண்ட கொள்கை. காங்கிரஸ் வந்து அதை நிறைவேற்றுவதற்காக கடும் முயற்சிகள் எடுத்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, அதில் 90க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் இருக்கு. அந்த திருத்தங்களை செலக்ட் கமிட்டி ஆய்வு செய்து பிறகு பரிசீலனை செய்து நிறைவேற்றலாம். பெட்ரோல் என்பது ஏற்கனவே முடிஞ்சு போனச்சு. நாங்க செய்யற
நாங்க செய்யல. படிப்படியாக 50 பைசாவாக அந்த கட்டணத்தை உயர்த்தினமே தவிர டீகண்ட்ரோல் நாங்க பண்ணல, இவங்க தான் பண்ண முயற்சி பண்றாங்க. 2012ஆம் ஆண்டு டீசல் டீகண்ட்ரோல் செய்யப்பட்டது. partially decontrol. பெட்ரோல் செஞ்சாங்க, டீசல் பண்ணல. டீசல் was partially decontrolled in January 2012. இல்ல அத பார்ஷியல், அதாவது 50 பைசாக உயர்த்தினமே தவிர அது பெட்ரோல் மாதிரி நாங்க ஃபுல்லி டீகண்ட்ரோல் பண்ணல. இவங்களும் ஃபுல்லா டீகண்ட்ரோல் பண்ணிடல. அதே கொள்கையில பண்ண முயற்சி பண்றாங்கன்னு தான் நீங்க சொன்னீங்க. இப்ப பட்ஜெட் உரையில படிச்சீங்களா? இன்னும் பண்ணல. நீங்க பட்ஜெட் உரையில நீங்க அதே மாதிரி நாங்க FDI இன்சூரன்ஸ் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு தேர்தல் அறிக்கையிலே சொன்னவர்கள் பிறகு பின்வாங்கி நாங்கள் கொண்டு வந்த போது எதிர்த்தார்கள். எதுலயுமே ஒரு கொள்கையில இப்ப நிர்மலா சீதாராமன் பதவியேற்ற வராதுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப கூட நிர்மலா சீதாராமன் டெம்பரரியா தற்காலிகமாக நாங்கள் அதை கொண்டு வரலன்னு சொல்லலங்க, கிளியரா தான் சொல்லிருக்காங்க. நேரம் பார்த்து கொண்டு வர போறாங்க. தமிழகம் சார்ந்த விவகாரம், காவிரி விவகாரமாகட்டும், இல்லைன்னா தமிழகத்துக்கு நெருக்கமான ஈழத்தமிழர் விவகாரமாகட்டும், இதுல ஒரு பெரிய கொள்கை மாற்றம் தென்படலை அப்படின்னா ஏத்துப்பீங்களா? சும்மா தேசிய கட்சிகளாக இருக்கிறவங்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் இருக்குங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே தமிழகத்தில் இருக்கிற பிராந்திய கட்சிகள் அல்லது மாநில கட்சிகள் தமிழகத்தை மட்டும்தான் பார்த்து முடிவுகள் எடுக்கிறாங்க. ஆனால் 2 பேருக்குமே இவங்களை எடுக்கிற எந்த முடிவாகட்டாலும் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்திருக்க முடியும் பிஜேபி அரசாங்கம். ஆனால் கர்நாடகாவில் பெரிய எதிர்ப்பு இருக்கும். கர்நாடகாவில் பிஜேபிக்கு ஒரு ஸ்டேக் இருக்குன்றதுனால அதில் இதுவரைக்கும் எந்த முடிவு எடுக்காமல் தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் முல்லை பெரியாரை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் பிஜேபிக்கு ஒன்றும் ஸ்டேக் கிடையாது, ஒரு ஸ்பேஸ் கிடையாது. உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வுக்கு அதுவும் கூட கோர்ட் தலையீடு தான் வந்திருக்குது. இப்படி இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மற்ற மாநிலங்களையும் ஓட்டு அரசியல்ங்கிறது இதில் நிச்சயமாக பார்த்து தான் ஆக வேண்டியிருக்கும். அவங்க அதை தான் செய்கிறாங்க. 2 கட்சிகளையும் பெரிய நீங்கள் தேசிய கட்சிகளுக்கு அவங்க அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற ஸ்டேக்கை பொறுத்து தான் இந்த முடிவுகள் எடுக்கப்படுது. முடிந்த அளவுக்கு தள்ளி போட பார்ப்பாங்க. இல்லைன்னா பிரச்சனையை 2 பக்கமும் கொழுந்து விட்டு எரியுதா, 2த்தையும் பிரச்சனையை அமைக்கிறதுக்கு அந்த விஷயத்தை தள்ளி போடுறது அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் எடுப்பாங்க. இலங்கை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கூட எனக்கு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இப்போ கோபனா சார் சொன்னதில் ஒரு மாற்று கருத்து என்னன்னா, அவங்க நாங்களும் அதே மாதிரி மீனவர்களை விடுவித்தோம் அப்படிங்கிறதுலாம் இருக்கிறதுனா, மீனவர்கள் விடுவிப்புல எவ்வளவு காலம் அவங்க சிறையில் இருந்தாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு உண்மை என்னன்னா, தொடர்ச்சியான கைதுகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நம்ம மறுக்க முடியாது. தமிழக அரசாங்கம் தொடர்ச்சியாக எல்லா எதிர்ப்புகளும் தெரிவித்த பிறகும் கூட இவங்களுடைய இந்த வெளியுறவு கொள்கையில இப்போ அவர் பெரிஸ் இவரோட பேசுற அந்த பேச்சுவார்த்தையில் ஆகட்டும், இவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான எந்த ஒரு விஷயம் அவங்க கன்வே பண்ணதாக தேர்தலில் சொன்னது போல ஒரு கடுமையோ இல்லை தேர்தலில் ஒரு ப்ரொஜெக்ஷன் என்னவாக இருந்ததுன்னா, நரேந்திர மோடி பிரதமரான பிறகு அவர் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆபத் பாந்தவராக உடனடியாக இந்தியா ஒரு பெரிய ரோல் எடுக்கும், அடுத்த நாளே இலங்கை தமிழர்களுக்கான எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டுவிடும். ஏன் இதை சொல்றோம்னா, அவங்களுடைய கூட்டணி கட்சிகளே குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அது வைகோ ஆகட்டும் அல்லது ராமதாஸ் ஆகட்டும், எல்லாருமே அவங்க இலங்கை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும், மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது இலங்கையினுடைய மற்ற விஷயங்களாகட்டும், எல்லாத்துலயுமே அவங்க ஒரு அதிருப்தியை தொடர்ச்சியாக வெளிப்படையாக பதிவு பண்றாங்க. இலங்கை தமிழர் விவகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி காவிரி விவகாரத்தில் அவர் சொன்னது போல மேலாண்மை வாரியம் அமைய பெறுவதில் என்ன தடை, ஒரு தடையும் இருக்க முடியாது. அரசாங்கம் நினைத்தால் உடனடியாக அமைக்கலாம். அரசாங்கத்துடைய முடிவு. ஏன் இதுவரையும் அமைய பெறல? நான் என்ன கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட்ல அது பெண்டிங்கா இல்லையா? இல்ல, பெண்டிங். இட் இஸ் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங். காவிரி மேலாண்மை வாரியம் அமையறது நான் சொல்றது இத பாருங்க, சுப்ரீம் கோர்ட் அணுகி இருக்கிறது கேஸ் சுப்ரீம் கோர்ட்லயும் இருக்குது. நான் என்ன கேக்குறேன், இவங்க நீங்க என்ன சொன்னாங்க, எந்த தடையும் கிடையாது. காவிரி மேலாண்மை ஆணையம் வைக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. கடந்த முறை ஒரு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, நீங்க சும்மா சாரி அந்த மேலாண்மை இதுக்கு போகும்போது நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கேயே முடிச்சிட்டு வாங்க. அது மேலாண்மை வாரியம் அமைய பெறுவது பற்றி அல்ல, மேலாண்மை வாரியம் அமைய பெறுவது பற்றி அல்ல. இறுதி தீர்ப்பில் இருக்கக்கூடிய சில டெக்னிக்கலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஏதாவது ஒரு இடத்துல காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு தடைன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லவே இல்லை சார். இப்பயே கூட டெம்பரவரியா போட்டு தானே வச்சிருக்காங்க. இவங்க போட்டதே, இவங்க ஆட்சியிலே அப்படிதான் போட்டாங்க, காங்கிரஸ் ஆட்சியிலே போட்டாங்க. அது என்ன சொல்லி போடப்பட்டது? தற்காலிகம் இல்ல, மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும். நரேந்திர மோடியும் கூட சொல்லியிருக்கிறாரு, உமா பாரதியும் கூட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதற்கான நிரந்தரமான தீர்வுக்கு சில விஷயங்கள்லாம் முதல்ல சொன்னாங்க, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும் சொன்னாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த அரசாங்கம் சில விஷயங்கள்ல சிக்கல்கள் இருக்கிறது என்பதை புரிந்து இதுல ஒரு சிக்கல் இதை தீர்ப்பதற்கு இறுதி ஆணைப்படி இது அமைந்த, அதாவது காவிரி இறுதி ஆணை கெசெட்ல ஏறின 90வது நாள் இதாமே பெற வேண்டும். I wanted to remind you one thing. ஜெகதீஷ் ஷெட்டர் அங்க முதலமைச்சரா இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட்ல கண்டெம்ட் பெட்டிஷன் வரும், சுப்ரீம் கோர்ட்ல இது வரும், இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதை சொல்லும் பொழுது திறந்து விட்டாங்க.
இது ஜெகதீஷ் ஷெட்டர் பண்ணதான். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி நோக்கெல்லாம் ஒண்ணு திறந்து விடுவது வந்து ஒரு பிரிவிலேஜ் அல்ல. இல்ல சுப்ரீம் இது பண்ணதே இல்ல. திறந்து விடலனா அது கண்டெம். காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை பண்ணதே இல்ல. இல்ல அதே பாஜகவை சேர்ந்த அதே பாஜகவை சேர்ந்த திரு ஜெகதீஷ் ஷெட்டர் தான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைய பெறக்கூடாது, இறுதியான கெசட் ஆகவே கூடாது. நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிரச்சனை. துரதிருஷ்டவசமா 2 மாநிலத்திலையும் இருக்கிற தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அந்தந்த மாநிலத்துக்கு பேசுறாங்கிறது மறுக்க முடியாது. சட்டப்படி பேசுவோம். அதான் சொல்ல வரீங்க. இதுல இது பேசணும். வாஜ்பாய் கடந்த காலங்களில் 7 அந்த எல்லா முதலமைச்சரும் உட்கார்ந்து பேசினா போற எல்லாம் பேசி எல்லாம் விவாதிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தாச்சு. இறுதி ஆணையை கெசட் பண்ணுங்கன்னு. கெசட் பண்ணினாலே இந்த மேலாண்மை வாரியம் அமைய பெற வேண்டும். அவங்க வந்து மற்றொரு விஷயம் என்னன்னா, யூபிஏ கவர்மெண்ட்டை விட வெரி ஸ்ட்ராங் பொசிஷன்ல இன்னைக்கு என்டிஏ இருக்காங்க. ஒரு விஷயம், எந்த ஒரு இரு மாநிலம் சம்பந்தப்பட்ட காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை போன்ற பிரச்சனைகள்ல இதுவரை காவிரி நடுவர் மன்றம் அமைத்ததிலிருந்து, அரசிதழில் வெளியிட்டதிலிருந்து அனைத்து நடவடிக்கைகளும் உச்சநீதிமன்ற ஆணையின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டதே தவிர மத்திய அரசோ மாநில அரசோ நேரடியாக இதில் முடிவெடுத்து செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு. அது முடியாது, நடைமுறையில் அது சாத்தியமில்லை. ஏன் என்று சொன்னால் இரு மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இது நடைமுறையே தொடருது. பொறுப்பை தட்டி கழிப்பதாக அதுல வந்து உச்சநீதிமன்றம் ஏன் மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கிறது, அந்த முடிவை கர்நாடக அரசு எதிர்க்கிறது அல்லது தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது. எதிர்த்த பிறகு மீறி அதை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு எந்த அணுகுமுறையை கையாள்வது? அந்த அரசு செயல்படுத்தல. ஒரு ஆணையை வந்து மத்திய அரசு செய்யறப்போ நீங்க இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது ஒரு குறிப்பிட்ட மாநில அரசு அது மறுக்குமேயானால் அந்த மறுத்த பிறகு மத்திய அரசு எத்தகைய அணுகுமுறையை கிடையாது. அதாவது அங்க எக்ஸிகியூஷனுக்கு நடுவர் மன்ற தீர்ப்பு இருக்கே தவிர அதை செயல்படுத்துவதற்கு அங்கே அமைப்பு கிடையாது. திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அதாவது நடுவர் மன்ற தீர்ப்பு என்பது உச்ச நீதிமன்றத்திற்கு இணையான தீர்ப்பு என்று சொல்லப்பட்ட பிறகு நடுவர் மன்ற தீர்ப்பு எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வந்து KG பாலகிருஷ்ணன் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது மனு ஏற்றுக்கொண்டார். அதனால நீங்க வந்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற போது மத்திய அரசு எதுவும் செய்ய முடியல. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு மத்திய அரசு வந்து என்ன நீதிமன்றத்தினுடைய ஆணையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர்கள் தனியாக முடிவெடுத்தால் அது கர்நாடகத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தலாம் அப்படி என்ற ஒரு அடிப்படையில் இருக்காங்களே தவிர தமிழ்நாட்டு நலன் சார்ந்து, தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து இன்றைக்கு மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தின் பக்கம் பிரச்சனையை தப்பிக்க முயற்சிக்கிறது. இல்ல நீதிமன்றமே இதை அட்மிட்டே பண்ணிருக்கூடாது. உச்ச நீதிமன்றம் இந்த லெவலில் முடிச்ச பிறகு ஏன் அட்மிட் பண்ணுது? அதான் சொல்ல, நீதிமன்ற தீர்ப்புகளை சில சமயம் சில குழப்பங்களை ஏற்படுத்துகிறது. அது இப்படித்தான் முடிவு பண்ணியிருந்தோம்னா இந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு முடிவு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த குழப்பத்துக்கு அதுவும் உங்களுக்கு காரணமா போயிடுச்சு. இன்னைக்கு என்ன செய்ய முடியும் சார்? நம்ம ரொம்ப அதுக்கு அதுல வந்து என்னன்னா, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்று சொல்லி மத்திய அரசு முடிவெடுப்பதிலிருந்து தன்னை தவிர்த்துக் கொள்கிறது. அதன் மூலமாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள மறுக்கிறது. என்ன செய்தது? இதான் நிலைமை. போன அரசாங்கம் இல்ல, அதான் நீங்க கடந்த காலத்துல கூட உச்ச நீதிமன்ற ஆணைய அடிப்படையில் தான் மத்திய அரசு செயல்பட்டது. இல்ல அப்படிதான் செயல்பட முடியும். அப்படிதான் செயல்பட நடைமுறை சொல்லாதீங்க. ஏன் இவ்வளவு நாள் செயல்படலன்னு கேட்ட பிறகு செயல்படலைங்க. காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் முல்லை பெரியாறுல கூட இப்போ வந்திருக்கிற நடவடிக்கை உச்ச நீதிமன்ற ஆணையின் அடிப்படையில் தான் அந்த நடவடிக்கை வந்திருக்கு. இரு மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஒரு ஃபெடரல் செட்டப்ல வந்து மத்திய அரசு இன்னைக்கு இன்னும் கேட்டீங்கன்னா கடந்த மத்திய அரசை விட மிக வலிமையான அரசு 281 நாடாளுமன்றவர்களை பாஜக கட்சி வந்து பெற்றிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. துணிச்சலாக முடிவுகளை எடுக்கலாம், நியாயத்தின் அடிப்படையில் எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த அரசு எடுக்க தயங்குகிறது. பெரும்பாலானவர்களுடைய கருத்து இதுல வந்து எந்த சட்டப்பூர்வமான தடையும் இல்லை. இஃப் தேர் இஸ் a political will, காவிரி மேலாண்மை வாரியம் அமையறதுல யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் ஒரு தற்காலிக ஆணையத்தை வந்து சென்ற மத்திய அரசாங்கம் அமைக்கும் போதும் கூட இது தற்காலிகமானது, விரைவில் அமைக்கிறோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறதுக்கு எந்த தடையும் கொடுக்கல. பட் ஆன் a larger scale இந்த அரசாங்கம் இன்னொரு 2 மாசத்தை தான் செயல்படுத்தியிருக்கு. இவ்வளவு விவாதம்
எழறதுக்கான காரணம் அதீதமான எதிர்பார்ப்பு இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறது. எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு உருவாக்கப்பட்டது. அந்த 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 எதிர்பார்ப்பை உடனடியாக நிறைவேற்ற முடியுமா? ஏன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஆட்சிக்கு நம்ம வரப்போகிறோம், அமைச்சரவை யாருங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடியே. அப்போ இந்த எதிர்பார்ப்புகள் இப்படி இருக்குங்கிறதையும் எதிர்பார்த்து அதற்கேற்ற வகையில் சில விஷயங்களை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உடனடியாக பண்ணிட முடியாது. லாங் டேர்ம் இம்ப்ளிமெண்டேஷன் சில விஷயங்கள் இருக்கும். உடனடியான மாற்றங்களுக்கான சில விஷயங்களை வாய்ப்புகளும் நம்பிக்கை கீற்றுகளும் தெரிகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இட் இஸ் டிம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, டிம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ரொம்ப ஷார்ட் டேர்மில் நம்ம அந்த மாதிரியான எந்த ஒரு முடிவுமே நம்ம எடுத்துட முடியாது. அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும், அதுக்கான நேர அவகாசம் இருக்குது. ஆனால் எனக்கு இருக்கிற இப்போ நம்ம ஒரு அமைச்சரவையை முழுமையாக கொண்டு வர முடியல, இந்த மாதிரியான சின்ன சின்ன அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூலேயே உங்களுக்கு தயக்கங்கள் இருக்குது, அல்லது நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற புரிதல் இருக்குது. மோடி அவர்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் அவர் தன்னை தாண்டி தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அப்படிங்கிற அந்த காலகட்டத்திலே இருக்கிறாரா? தடைகளை தாண்டுமாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்க நேர்கள்ட்ட கேட்டிருக்கோம். காங்கிரஸ் வழியை பின்பற்றுகிறதா பாஜக? பின்பற்ற இல்லை அப்படின்னு உறுதியா சொல்லுவீங்களா? நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். நிச்சயமாக பின்பற்றவில்லை. நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம். வேற ஏதாவது டு யூ வாண்ட் டு ஆட் சம்திங்? இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செய்வோம். ஆனால் அதுக்கு நேரம் வேண்டும். 2 மாதத்தில் இவர் கார்த்திகை செல்வன் சொன்னது போல் 2 மாதத்தில் பெரிய ரிசல்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. அது மக்களும் கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். அது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் அதோட ரிசல்ட் எல்லாம் தெரியும் பொழுது புரிந்து கொள்ள முடியும், எல்லாருமே புரிந்து கொள்ளும். 2 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலகட்டம், பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எழக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது எதிர்த்த விஷயங்களை தொடர்வது அப்படிங்கிறத சார்ந்தே இருக்கிறது. இந்த நிலையில நேர்கள்ட்டையும் கேட்டிருந்தோம், காங்கிரஸ் வழியை பின்பற்றுகிறதா பாஜக அரசு? நேர்களுடைய பார்வை என்ன பார்க்கலாம். காங்கிரஸ் வழியை பின்பற்றுகிறதா பாஜக அரசு என்ற கேள்விக்கு 66% ஆம், காங்கிரஸ் வழியைத்தான் பாஜக அரசு பின்பற்றுகிறது, சென்ற அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டைத்தான் பின்பற்றுகிறது என்று 66% இல்லை, அப்படி இல்லை என்று 15% ஓரளவுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை சொல்லலாம் என்று 19% சொல்லியிருக்கிறார்கள். காங்கிரஸ் வழியைத்தான், சென்ற காங்கிரஸ் அரசின் வழியைத்தான் இந்த அரசாங்கம் பின்பற்றுகிறது என்று 66% இல்லை, அப்படி இல்லை என்று 15% ஓரளவுக்கு தான் இந்த விமர்சனம் பொருந்தும் என்று 19% சொல்லியிருக்கிறார்கள். எந்த வழியோ ஒரு நல்வழியாக இருக்க வேண்டும், மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்க வேண்டும். 2 மாத காலம் அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலம் தான். வரக்கூடிய காலங்களில் நல்ல பல மாற்றங்கள் மக்களுடைய வாழ்வில் தென்படும் வகையான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்புகள் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கே டி ராகவன் அவர்களுக்கும் திரு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கும் திரு கோபண்ணா அவர்களுக்கும் நன்றி. ஆயுத எழுத்து நீட்சியில் மற்றும் ஒரு முக்கியமான தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். புகை பொருட்களுக்கு தடை என்பது சாத்தியமா? இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. இது சார்ந்த விளக்கத்தை மத்திய மாநில அரசுகளிடம் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. புகை பொருட்களுக்கு, டொபாக்கோ சார்ந்த பீடி, சிகரெட் போன்ற பொருட்களுக்கு முற்றிலும் தடை என்பது சாத்தியம்தானா, செய்ய வேண்டியதா? விரிவாக விவாதிப்போம் ஆயுத எழுத்து நீட்சியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவி.